Good morning, Pulil. Good morning, sir. Morning, teacher. எழும்பியாச்சா? டீ குடிச்சாச்சா? இல்லாட்டி எழும்பி அப்படியே இருக்கிறீங்களா? வீடியோ ஆன் பண்ணுங்க பார்ப்போம். குட், வெரி குட். ரைட், ஓகே பிள்ளைகள். நாங்க போன கிளாஸ் ஒரு பேப்பர் செய்தோம் தானே? என்ன யூனிட் பேப்பர்? யூனிட் பேப்பர்ல நாங்க 5வது கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 6வது கேள்வி. சரியா? அப்ப நம்பர் போட்டுட்டு எழுதுங்க பார்ப்போம். எத்தனாவது யூனிட் இது? யூனிட் 2. யூனிட் 2க்குரிய கொஸ்டின் ஃபுல்லா நாங்க செய்துட்டு பிறகு ஆன்சர்ஸை மிஸ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டோம். சரியா? இன்னைக்கு 6வது கொஸ்டின் போடுங்க. Put the numbers in correct order to make the following process. இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கான கரெக்ட் ஆர்டரை வந்து ஆர்டரை நம்பர் படி போட சொல்லியிருக்கேன். சரியா? முதலாவது நெக்ஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட் வில். ரெண்டாவது ஃபைனலி ட்ரை யுவர் ஹேண்ட்ஸ். ட்ரைன்னு சொன்னா உலர்த்துறது. வாஷ் பண்றது தெரிந்தானே, கையை கழுவணும். ஃபர்ஸ்ட் அப்ளை சோப் வெல். முதலாவது சோப்பை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆஃப்டர் தட் டர்ன் ஆஃப் த டேப். தென் then rub the fingers and hands well. என்ன சொல்றது? ரப் பண்ணுன்னு சொன்னா நல்லா கழுவுறது. சரியா? ரைட். அப்ப இதுல எது ஆர்டர் பண்ணி போடணும் நம்பர்னு சொல்லி எழுதி இதே மாதிரி பாக்ஸ் போட்டு பிள்ளைகள் அதுல 1 2 3 எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வருமானு போடுங்க. குட்டா? ஏர்லி மார்னிங் எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. வெரி குட். கவினாஷ், பிரணவி விளங்கிலேம்மா? போட சொன்னீங்க, அனுப்பினா. ஆமா நான் பார்த்தேன். நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. வெரி குட். நான் உங்களோட நேம் லிஸ்ட் எடுக்க கிடைக்கல பிள்ளைகள். குட்டா? செய்யறதுக்கு குட், வெரி குட். சொன்னோன்னா நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. சில பேர் 10 மணிக்கு அனுப்பியிருந்தீங்க. பிரச்சனை இல்லை. குட், அப்படிதான் இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு எப்ப எக்ஸாம்? உங்களுக்கு இனி ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் உங்களுக்கு எப்ப? மே மாதத்துலயா? மற்றவர்களுக்கு ஜூன். மே டீச்சர் எங்களுக்கு. மே. மே. ஓகே. டீச்சர் எனக்கு வந்து ஏப்ரல் 29. ஏப்ரல். ரைட். சரி. மிஸ் என்னன்னா உங்களுக்கு இப்போ கிராமர் தாரன், ஸ்போக்கன் இங்கிலீஷுக்குரிய வேர்ட்ஸுகள் சிலது படிக்கணும். அது போல இப்படி பேப்பர் யூனிட் பேப்பர் செய்யறது தானே. நீங்க ஒரே காப்பில தான் எழுதுவீங்க.
அப்போ ஒரே கோப்பில் எழுதிக்குள்ள சில நேரத்தில் அங்க இங்கன்னு மாறி மாறி நீங்க எழுதுவீங்கன்னா அதனாலதான் சிலது அந்த கொப்பியெல்லாம் நீங்க டிவைட் பண்ணி நீங்க செய்யக்கூடிய மாதிரி பாக்குறேன் அடுத்த டேர்ம்ல இருந்தா ரைட். சரியா பிள்ளைகள் செய்து முடிச்சா தம்ஸ் அப் கொடுக்கணும். இப்படி இருந்தா மிஸ்ஸுக்கு தெரியாது. குயிக்கா ரைட். ஓகே, நம்பர் 6 வரைக்கும். நம்பர் 7 பிள்ளைகள் டீச்சர் திருப்பி இருக்கா விட முடியுமா? நான் எழுதல. ஓகே பிள்ளைகள். ஓகே டீச்சர். Right, okay. Number 7, read the following poem and answer the questions given below. சரியா, இங்க இருக்கு poem. Poem என்னத்தை பத்தி இருக்கு? My school promise. The school promise சொல்லியிருக்கு தானே. விஷன் விஷன் விட அவங்களோட ப்ராமிஸ் அவங்க கொடுக்கறதான இது நம்பிக்கையா. அப்ப அந்த ப்ராமிஸ் பத்தி தான் சொல்லிருக்கு. Each day I will do my best and I won't do any less. My work will always please me and won't accept a mess.
I will color very carefully. My writing will be neat. Till my papers are complete, I'll always do my homework and try my best on every test. I won't forget my promise to do my very best. சரியா? இப்ப நீங்க உங்களோட ஸ்கூல்ல படிக்கிறீங்க தானே பிள்ளை? ஸ்கூலோட விஷன் மிஷன் எல்லாம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்றது தமிழ்ல? ஆஹ் தூர நோக்கு விலங்குல யுடிட். பனிக்கூட்டு தூர நோக்கு. பனிக்கூட்டு தூர நோக்கு. ரைட், வெரி குட். அது மாதிரி இதோட poem வந்து மை ஸ்கூல் ப்ராமிஸ். ஸ்கூல் எங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். அப்ப நாங்க நீங்க இங்க படிக்கிற எல்லாருக்கும் இது ஸ்கூல் ப்ராமிஸ் என்னது? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையை நான் பெஸ்டா செய்வேன். நான் குறைவா வேலை செய்ய மாட்டேன். அடுத்தது நான் வந்து என்னது என்னுடைய ரைட்டிங் நல்லா இருக்கும். நான் கலர் பண்ணுவேன், கேர்ஃபுல்லா கலர் பண்ணுவேன். அப்படின்னு சொன்னா என்னுடைய வேலையில நான் சரியா செய்வேன். And I will not be happy. And I will not be happy till my papers are complete. I'll always do my homework and try my best on every test. I won't forget my promise to do my very best. சரியா? இது ஸ்கூலுக்குரிய ப்ராமிஸ். சரியா? ஸ்கூலோட ப்ராமிஸா? அதை வச்சுக்கொண்டு இங்கால 5 questions they have. You can see first one, the poet promised to do everything. The poet promised to do everything. And second one, he will not to do then என்ன செய்ய மாட்டார். The poet promised to do everything. எல்லாம் செய்யறதுக்கு என்ன செய்யறார்? Here you can see. He will not be happy till his papers are என்னத்துக்கு? What will he always do? என்ன செய்வார்? How is he going to color? எப்படி செய்வார்? கலர்ஸ் எப்படி செய்வார்? இந்த பாயத்துல இருக்கு. ஸோ இந்த பாயத்தை வச்சுக்கொண்டு இந்த 5 கொஸ்டினையும் செய்ய போறீங்க. சரியா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராமிஸ் எழுதுங்க பிள்ளைகள். 7 கொஸ்டின் போடுங்க. கொஸ்டினுக்குரிய ஹெடிங்க போடுங்க. Read the following poem and answer the question போட்டு இந்த பாயத்தை எழுதுங்க.
மிஸ் கொஞ்சம் மேல தட்ட முடியுமா? மிஸ் மிஸ் கொஞ்சம் கீழே தட்டுங்க. எஸ், கொஞ்சம் கீழே தட்டுங்க. கொஞ்சம் அங்க தட்டுறது. அந்த முதலாவது அந்த கேள்வி தெரியுற மாதிரி. நான் ஃபுல்லா எழுதிட்டீங்களா பிள்ளைங்க எல்லாரும் இந்த பயம்? குயிக்கா 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 குயிக்கா. டீச்சர் முதல் வச்சிருந்த மாதிரி கொஞ்சம் கீழே எடுங்களே. நோ மிஸ். மிஸ் பயம் எழுதியாச்சு. பழத்தை காட்ட முடியுமா? குயிக்கா சொன்னான் தானே, ஒரு ஆளால மெட்டாகணும். டைம் வேஸ்ட். குயிக்கா எழுதணும். ஒவ்வொரு லெட்டர்ஸா பார்த்து எழுதுறீங்களா, அது ஒவ்வொரு வரியா கன்வெர்ட் பண்ணி தரீங்களா? ஓகே, எழுதியாச்சு. லாஸ்ட் வரி. அது என்ன பண்ணுங்க கொஞ்சம் கீழே எடுங்களேன். பழத்தோட லாஸ்ட் வரி அப்படியே பண்ணிட்டு
Come on, quicker. Right. Excuse me, teacher. Yes, my son. அந்த கடைசி லைனை மட்டும் போடுங்க. அதுல எனக்கு கொஞ்சம் அந்த போயிட்டு வந்தது. ஸ்கிரீன் விளங்காம கருப்பா போயிட்டு திருப்பி இப்பதான். I won't forget my promise to do my very best. ஓகே மிஸ், தேங்க்யூ.